இரவு. அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு பொம்மை மெதுவாக தன் தலையை திருப்பி உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். பயமாக இருக்கிறதா? ஆனால் இது ஒரு கற்பனை கதை இல்லை. இந்த உலகில் உண்மையாகவே தானாக நகர்ந்த ஒரு பொம்மை இருந்தது. அந்த பொம்மையின் பெயர் ஆனபெல். இன்று நான் சொல்லப்போகும் இந்த சம்பவங்கள் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸான எட் வாரன் மற்றும் லொரைன் வாரன் பதிவு செய்த உண்மை சம்பவங்கள். இந்த கதையை முழுவதும் கேட்ட பிறகு நீங்கள் இரவில் தனியாக ஒரு பொம்மையுடன் இருக்க விரும்ப மாட்டீர்கள். ஆயிரத்தி 1970ஆம் ஆண்டு ஒரு நர்சிங் ஸ்டூடெண்டான டோனா தன் அம்மாவிடமிருந்து பர்த்டே கிஃப்ட் வாங்குகிறாள். அது ஒரு பழைய ராஜ்டி ஆன் டால். அந்த பொம்மையே பின்னர் உலகத்தை பயமுறுத்தும் ஆனபெலாக மாறியது. டோனா மற்றும் அவளது ரூம்மேட் ஆஞ்சி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சேர்ந்து வசித்து வந்தார்கள். முதல் சில நாட்கள் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஆனால் சில வாரங்கள் கழித்து விசித்திரமான விஷயங்கள் ஆரம்பித்தது. ஒரு நாள் டோனா வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தாள். அவள் பொம்மையை பெட் மேல் வைத்து சென்றிருந்தாள். ஆனால் திரும்பி வந்தபோது அந்த பொம்மை சோஃபா மேல் இருந்தது. முதலில் அவள் நினைத்தாள், நான் தான் மறந்து வைத்திருப்பேன் என்று. ஆனால் அதே சம்பவம் மீண்டும் மீண்டும் நடந்தது. சில நேரங்களில் பொம்மையின் கை மற்றும் கால்கள் வேறு வேறு பொசிஷனில் இருந்தது. அது யாரோ அதை மூவ் பண்ணியது போல. ஆனால் வீட்டில் யாரும் இல்லை. ஒரு நாள் டோனா வீட்டில் ஹெல்ப் மீ என்று எழுதப்பட்ட சிறிய காகிதங்கள் கிடைத்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, ஹெல்ப் அஸ். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த வகை பேப்பர் கூட இல்லையே. அதனால் டோனா மற்றும் ஆஞ்சி மிகவும் பயந்து போனார்கள். ஒரு நாள் டோனா வேலை முடிந்து வந்து பார்த்தபோது அந்த டால் கையின் மேல் சிவப்பு நிற லிக்விட் இருந்தது. அது பிளட் போல இருந்தது. அதற்கு பிறகு அவர்கள் உண்மையாக பயந்து ஒரு மீடியமை அழைத்தார்கள். அந்த மீடியம் சீன் செய்து பார்த்தபோது ஒரு சிறுமியின் ஆவி பேசுகிறது என்று சொன்னார். அவள் பெயர் ஆனபெல் ஹிகின்ஸ். அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுவதற்கு முன்பு அங்கு ஒரு சிறுமி இறந்து விட்டதாக கூறினார். அந்த ஸ்பிரிட் அந்த டாலில் இருக்கிறது. ஆனால் அது ஹார்ம்லெஸ் என்று மீடியம் சொன்னார். டோனா அந்த ஆவியை அங்கே இருக்க அனுமதித்தாள். ஆனால் அது அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. டோனா மற்றும் ஆஞ்சிக்கு லூயி என்ற நண்பர் இருந்தான்.
லூயி அந்த டாலை பார்த்த உடனே சொன்னான், இந்த பொம்மை நல்லதில்லை. ஒரு இரவு லூயி அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தான். அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவன் திடீரென்று விழித்து கொண்டான். அவனுடைய மார்பில் மேல் ஆனபெல் டால் உட்கார்ந்திருந்தது. அது மெதுவாக அவனுடைய கழுத்தை அழுத்த ஆரம்பித்தது. லூயி கத்த முடியவில்லை. சில வினாடிகள் கழித்து அவன் மயங்கி விழுந்தான். அடுத்த நாள் காலை லூயியின் மார்பில் 7 ஆழமான கீறல்கள் இருந்தது. டாக்டர்ஸ் கூட அதற்கான எக்ஸ்பிளனேஷனை சொல்ல முடியவில்லை. இதற்குப் பிறகு டோனா பிரபலமான பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எட் வாரன் மற்றும் லொரைன் வாரன் அவர்களை அழைத்தார். அவர்கள் வீட்டை ஆய்வு செய்தார்கள். லொரைன் வாரன் சொன்னார், இந்த டாலில் ஒரு குழந்தையின் ஆவி இல்லை. ஒரு டிமோனிக் என்டிட்டி இந்த டாலை பயன்படுத்துகிறது என்று. அவர்கள் உடனே அந்த டாலை அந்த வீட்டிலிருந்து எடுத்துச் செல்ல முடிவு செய்தார்கள். எட் வாரன் அந்த டாலை தன் காரில் வைத்து வீட்டிற்கு கொண்டு சென்றார். பாதையில் கார் திடீரென்று பிரேக் வேலை செய்யவில்லை. ஸ்டீரிங் லாக் ஆகிவிட்டது. பலமுறை ஆக்சிடென்ட் ஆகும் அளவுக்கு சிச்சுவேஷன் வந்தது. அவர்கள் ஹோலி வாட்டர் தெளித்ததும் தான் கார் மீண்டும் கண்ட்ரோலுக்கு வந்தது. பின்னர் அந்த டாலை வாரன் ஒக்கல்ட் மியூசியமில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் பாக்ஸில் வைத்தார்கள். அந்த பாக்ஸில் எழுதப்பட்டிருந்தது, வார்னிங், பாசிட்டிவ்லி டு நாட் ஓப்பன். அதாவது எந்த காரணத்திற்கும் இதை திறக்காதீர்கள். ஒரு நாள் மியூசியமுக்கு ஒரு கப்பல் வந்தார்கள். அந்த மனிதன் அந்த டாலை பார்த்து சிரித்தான். அவன் சொன்னான், இந்த டால் என்ன செய்ய முடியும்? அவன் கிளாஸ் பாக்ஸை தட்டி டாலை ப்ரொவோக் செய்தான். லொரைன் வாரன் அவனை அப்படி செய்யாதீர்கள் என்று எச்சரித்தார். ஆனால் அவன் கேட்கவில்லை. அந்த கப்பல் மியூசியமை விட்டு பைக்கில் கிளம்பினர். சில நிமிடங்களில் அவர்களின் பைக் மிகவும் பெரிய ஆக்சிடென்ட்டில் சிக்கியது. அந்த மனிதன் அங்கேயே இருந்தான். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் ஹாஸ்பிட்டலில் பல நாட்கள் இருந்தான். இன்று வரை ஆனபெல் டால் ஒரு கிளாஸ் பாக்ஸில் லாக் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்தவர்கள் பலரும் சொல்கிறார்கள், அந்த டாலின் கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது போல இருக்கும் என்று. பல பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கூட அதற்கருகில் செல்ல பயப்படுகிறார்கள். இன்று இரவு உங்கள் வீட்டில் இருக்கும் பொம்மைகளை ஒருமுறை பார்த்துவிட்டு உறங்கச் செல்லுங்கள். ஏனெனில் அவை சில நேரங்களில் உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.